ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரிய பாப்பாவோட பர்த்டே. ஸோ எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் காலையிலேயே. எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, தத்தகிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் வண்டியில். ஒரு இடத்த பார்த்தோன்னா பாப்பாங்க வண்டி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நுங்கு. ஆனால் ரேட் ரொம்ப அதிகங்க. 8 நுங்கு 100 ரூபா. ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் பைக் ஏறி உட்காந்துட்டோம். போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி தரணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை போகிற வழியில் எதுவுமே இல்லை. நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அது வரைக்குமே இங்கே மரத்துக்கடியிலெல்லாம் பார்ப்பாங்க பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது தாங்க தத்தகிரி முருகன் கோயில். இந்த இடத்துல உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். லெமன் ரைஸ், முளைக்கட்டிய பயிர் தானியங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் மட்டும்தான் சாமி கும்பிட போனேன். இவங்கெல்லாம் இங்கே இருந்ததுனால இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வாங்க பாப்பா, நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் பாப்பாங்க சுற்ற போயிருக்காங்க. எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் அவங்க ஆடிட்டு வந்துட்டாங்க. இப்போ நல்ல பிள்ளைங்களாட்ட சுற்ற போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இங்கே உட்காந்து லஞ்ச் முடிச்சிட்டோம். காலைல எல்லோரும் விரதம். ஸோ மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பேகை வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் கோயிலில் சில இடங்களில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால விதவிதமாக கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பாங்களும் விதவிதமாக போஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் போகிற வழியில் ஹனிபனி பேக்கரி பார்த்துட்டாங்க. அங்கே கண்டிப்பாக போய் ஏதாவது சாப்பிடணுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தையெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம். எங்கள் வீட்டுக்கார் எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னார். ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பாப்பாங்களுக்கு இங்கே வந்து மஷ்ரூம் சில்லி ரொம்ப பிடிக்கும். கடைசியில் எல்லாேருக்கும் ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ப்ளீஸ் பாப்பாவுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள்.